நம்ம விஜய் அண்ணி ஒரு காப்பா நடிச்ச மார்கன் படம் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இனிஷியல் டேஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான மூவிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ கொஞ்சம் வருஷமா அவர் வந்து ஒரு சேம் டெம்ப்ளேட்டட் மூவிஸே பண்றாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ஜென்ரலா எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஸோ இந்த மார்கன் படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லேடி வந்துட்டு ஃபோனில் பேசிட்டே வராங்க. என்னோட பெர்மிஷன் இல்லாமலே என்னோட ஃபோட்டோ வந்து அந்த மேகசின் கவரில் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கே அதை பற்றி தெரியாது அப்படின்னு யார்ட்டோ ஃபோன் பேசிட்டு வராங்க. ஃபோன் கட் ஆகுது. அவங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து வண்டி எடுத்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது அவங்க ஒரு நிமிஷம் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு மேலே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிறாங்க அவங்க. ஸோ அந்த சீனுக்கு என்ன ரெலவன்ஸ் அப்படிங்கிறத படம் பார்க்கும்போது நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ டுவர்ட்ஸ் எண்டுக்கு இந்த சீனில் பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. பட் அந்த சீன் எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சது. அந்த சீன் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, ஒரு மாண்டேஜ் சீனில் சொல்லலாம், இல்லைனா அது வந்து ஒரு குறியீடு மாதிரி வச்சுருக்காங்க. தேட் ஐ ரியலி லைக் இட். அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளில வராங்க. ஸோ அந்த டைமில் விஜய் அண்ணி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஹீஸ் போலீஸ் ஆஃபீஸர். இன்னொரு லேடி போலீஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ விஜய் அண்ணி சொல்கிறாரு வாக்கி டாக்கியில், நீங்கள் வந்து இல்லை ஹெட்செட்டில் சொல்கிறாரு, பேசிக்காக உங்கள் பட்டன் கேமரா ஆன் பண்ணுங்கள், நீங்கள் அவங்க நம்ம வியூலேருந்து அவங்க தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகுது. அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபியூ மந்த்ஸ் இல்லை ஃபியூ டேஸ் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரி படம் பின்னோக்கி போகுது. என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ட்ராப் பண்ணுறான் ஒரு ஏரியாவில். அவன் சொல்கிறான், உங்கள் வீட்டு பதிலே ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இல்லை செட் ஆகாது, வீட்டில் பிரச்சனை வரும்னு சொல்லி 2 ஏரியா தள்ளி அந்த பொண்ணுக்கு இறங்குது. அன்றைக்கி அவங்க பர்த்டே. ஸோ தேர் லவ்வர்ஸ். அந்த பொண்ணு அங்கே நிறைய பேசுது, என்னோட லைஃப்லேயே சூப்பரான பர்த்டே அப்படிலாம் சொல்லி நிறைய முக்க போட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போகும்போது அவங்க வீட்டு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ பின்னாடி இந்த இடத்த ஏதோ சிரிஞ்சில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த பொண்ணை கொண்டுடுறாங்க. அவங்க பாடி ஃபுல்லாக டார்க் ஆகிடுது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பாம்பேயில் இருக்கிற நம்ம ஹீரோ கிடைக்குது. அவரை பார்த்து ஷாக் ஆகிட்டு நேராக சீனியர்ஸை போய் சொல்கிறாங்க, இந்த கேஸை நான் எடுத்து ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. சீனியர் சொல்கிறாங்க, இல்லைங்க, நீங்கள் ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த கேஸ் தர முடியாது அப்படின்றாங்க. அவர் வந்து இல்லை நானே பார்த்துக்கிறேன், மெட்ராஸ் தெரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி மெட்ராஸ் வர்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து சமுத்திரகனி ஒரு சீனியர் ஆஃபீஸராக இருக்கார். ஸோ அவர்கிட்ட ஒரு ஜூனியர் வந்துட்டு இந்த கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அதை கண்டுக்காமல் எல்லாமும் கேள்வி கேட்டு கொஞ்சம் ஒரு சீன்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஜயானி அங்கே வராரு. விஜயானிட்ட கொடுத்து கேஸை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸை கிளம்பி போக சொல்லிடுறாரு. அவர் திட்டி அவர் அமுச்சு விட்டுறாரு. ஓகே. ஸோ விஜயாண்ட சொல்லி உங்களுக்கு அனவசியம் அந்த கேஸை கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி லைன் ஓகே. பட் இந்த இடத்துலேருந்து தான் எனக்கு படத்தில் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் லாஜிக்கலாக, நிறைய ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு லாஜிக்கலாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஏன்னா ஜெனரலாக போலீஸ் வரும்போதே ப்ரோட்டோகால்லாம் இருக்கும். நம்ம சும்மா சீனியர்ஸை பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போக முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. அப்படி வந்தால் அப்படி ஒருத்தருக்கு வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸில் இடம் கொடுத்து ஜீப் கொடுத்து அதுக்கப்புறம் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸில் கிளம்பி போக சொல்லிட்டு சும்மா இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு இவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லி இந்த அளவுக்கு எல்லா சப்போர்ட்டுமே கொடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. இட்ஸ் டிபேட்டபிள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணல. ஏன்னா ஜென்ரலாக இந்த போலீஸ் மிலிட்ரி எல்லாம் அவங்க ஒரு டிசிப்ளின், ஒரு டெக்கோரம், ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். ஸோ இது ப்ரோட்டோகாலை மீற ஒரு விஷயம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி, இதுக்கு ஏதாவது ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குது, படத்தில் ஒரு பயங்கரமான ரீசன் இருக்குன்னா பரவாயில்ல. இந்த சீனுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சப்போஸ் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவர் நெக்ஸ்ட் டே கிளம்பிட்டு சென்னை வந்திருந்தா கூட எந்த பிரச்சனையுமே இல்லை, யாருமே கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஏன்னா அந்த சீன் ரெலவன்ஸே கிடையாது. அன்வஷா நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது படத்தில் எந்த விதமான ஒரு இம்ப்ளிகேஷன் கிடையாது. அவரே டேட்டில் சொல்லிப்பாரு, நான் அன்வஷலா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த விதமான ஒரு கனெக்டிவிட்டியோ ஒரு ரீசனோ படத்தில் கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிசிடிவி செக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு கார் நுழையுது. அந்த காரோட நம்பர் பிளேட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இது ஃபேக்கான ஒரு கார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த காரில் வந்தவங்க தான் மர்டரர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. பெரிய கண்டுபிடிப்பு தான், யாருக்கும் பண்ண முடியாது. யூஎஸ்ல FBI அப்படி தான் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பையன் ஜாகிங் பண்ணி வருவான். ஜாகிங் வரும்போது ஒரு அவுல் வந்து அவனை கடந்து போகும். இதெல்லாம் ஒரே சிசிடிவியில் ஒரே டைம் ஃப்ரேமில் நடக்குது. ஸோ அந்த பையன் மேலே ஒரு டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கதை வச்சுருப்பாங்க. எப்படின்னா, ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு சாகுது இல்லை, அந்த லவ்வரை வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறான். அந்த பொண்ணு சாகும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு செயின் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதை வச்சு தான் எவிடன்ஸ் அந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். அந்த செயினை வந்து ஒரு அம்பாசிடரோட பின்னாடி அந்த டஸ்ட்டில் யாரோ வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் அந்த ஓனர். நான் வந்து வீட்டில் எனக்கு வண்டியை பார்க் பண்ண இடம் இல்லை, ஸோ நான் ரோட்டில் எடுத்திருந்தேன், அதான் இவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது இல்லை துடைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்டிங்கை கூப்பிட்டு அந்த இடம் செக் பண்ணுவாங்க.
அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இந்த ஜாகிங் பண்ண அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகுதான். அதுக்கப்புறம் அந்த பையன் பேரில் ஏதோ ஒரு ட்ரக் கேஸுக்கு ஏதோ டவுட்டில் ஏதோ எஃப்ஐஆர் பேரில் பதிவாக இருக்குது அப்படிலாம் சொல்லி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்து அவனை போட்டு அவனை ரூம் இன்கம் பரவாயில்ல, அவனை தூக்கி ரூமில் வச்சு சொல்லுவாங்க, இவன் தனியாக இருந்தால் இவன் வந்து பயங்கரமாக இவன் வந்து டைமில் அப்படியே அவனை வந்து நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் சொல்லி ரூமில் அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே அவன் பெர்ஃபார்ம் பண்ண, வெளில விஜயானி பெர்ஃபார்ம் பண்ண பயங்கரமாக போயிட்டு இருக்கும். கமல்ஹாசனே தோற்று போயிடுவார். அந்த அளவுக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அது முடிச்சு அந்த பையனை கூப்பிட்டு நீ ஏன்டா ஜாகிங் போனா கேட்டால் இது என்ன லாஜிக், அந்த ஏரியாக்கார பையன் அவன் ஸ்விம்மராக இருக்கான், அவனுக்கு காம்படிஷன் போகிறது, நான் டெய்லி ஜாகிங் போகிறேன், ரொம்ப நாளாக போயிட்டுருக்கேன் அப்படின்றான். அதெல்லாம் முடியாது, நீ ஏன் போகிற சொல்லி அங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன். அதுக்கப்புறம் அவன் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவான். அது ஒரு 1/2 மணி நேரம் போகும். ரோமியோ ஜூலியஸ் ஸ்டோரியே தோற்று போகிற அளவுக்கு அது ஒரு ஒரு பெரிய லவ் ஸ்டோரி போகும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி இந்த பையனை விட்டு ரியலாக இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போவாங்க அப்படின்னு நினச்சா அதுவும் போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனை வச்சு தான் படம் ஃபுல்லாக ஓட்டுவாங்க. ஏன்னா இந்த பையன் வந்து அவனுக்கு இன்னும் சக்தி இருக்குது. சின்ன வயசுலேயே ஒரு வயசே கிணத்துக்குள்ளே விழுந்துருவானா, அப்போ ஏதோ ஆமை ஏதோ தட்டும்போது அவனுக்கு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சக்தி எல்லாம் வருது. ஸோ தண்ணிக்குள்ளே போனால் அவனால் எதையும் கிராக் பண்ண முடியும், எந்த பெரிய கேஸையும் கிராக் பண்ணுவான். ஸோ அவன் வாட்டர் பாடி வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அந்த பையன் வந்து ஆல்மோஸ்ட் இந்த கேஸை வந்து கிராக் பண்ணுவான். ஸோ விஜயானி ரோலில் அப்படிங்கிறனால கிளைமேக்ஸ் என்ன பண்ணுவார்னா, அவரும் கிராக் பண்ண இவனும் கிராக் பண்ண சேர்ந்து கிராக் பண்ணி படத்தை முடிப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து நிறைய இடங்கள்ல ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. நிறைய இடங்கள் ரொம்ப லேக் இருந்துச்சு. ஸோ நிறைய போர்ஷன்ஸ் இப்போ இந்த 5 hours அந்த பையனோட இந்த ஃப்ளாஷ்பேக் லவ் ஸ்டோரி ஆகட்டும், இல்லை அந்த பையன் போர்ஷன் ஆகட்டும், மொத்தமாக கட் பண்ணி தூக்கினா கூட படத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த வாட்டர் பாடி போகுது அப்படிங்கிற வச்சுட்டு அதுக்கு ஒரு டாக்டர் வந்து கதையெல்லாம் சொல்கிறாரு. ஸோ மேபி சயின்டிஃபிக்காக இருக்கா இல்லையா கடைன்னு தெரில, பட் கதையில் அந்த அளவுக்கு பெருசாக ஒட்டின மாதிரி எனக்கு தோணல. ஜென்ரலாக ஒரு டேரக்டர் கதை எது மாதிரி யோசிப்பாங்கன்னா, நான் ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி எழுதுறேன். ஸோ எல்லா படம் நடக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொருத்த மேலேயும் டவுட் வரணும். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் குற்றவாளி யார் அப்படிங்கிறத நான் சொல்கிற வரைக்கும் நோபடி ஷுட் பி ஏபிள் டு கிராக் இட். இதுதான் ஒரு தாட்டாக இருக்கும். அந்த தாட்டில் ஜெயிச்சாரான்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கொண்டு போனார். ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, நிறைய இடங்களில் இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படியே அவங்க ட்ராப் பண்ணி போகிறதுனால ஒரு கோர்வே இல்லை. கேள்வி நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஒரு பையன் இந்த லாக்கெட்டு தான் மெயினான எவிடன்ஸ். அதை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக அந்த பையன் பெசிஸ் ஃபோட்டோகிராஃபர் அவன் தான் அந்த பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறான். அந்த கிஃப்ட்டை ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கேருந்து வாங்கின அப்படிங்கும்போது ஃப்ரெண்டு கொடுத்தா அப்படின்னு கேட்பான். எங்கேருந்து வாங்கின அப்படின்னு கேட்கும்போது நான் ட்ராவல் ஆகியும் பிஸி ஆகிற ஃபோன் கட் பண்ணுவான். ஒரு ஏடிஜிபி கூட கேட்குறாரு, ஒரு ஃபோட்டோகிராஃபர் நான் அப்புறம் சொல்கிறேன் கட் பண்ணுவாங்க. அந்த சீன் அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் அவனை பார்க்கும்போது அவன் கூட்டு கேட்பான், தம்பி எங்கேப்பா வாங்கினேன் அப்படின்னு மறுபடியும் கேட்பாரு. அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது படமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஸ்டோரி தான் ஆக்சுவலான படத்தோட லீட் பாயிண்ட். ஸோ பேசிக்காக இவரோட பொண்ணை வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு மோரல் சப்ஜெக்ட்லாம் கொண்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அந்த கேஸுக்குள்ளே அவர் வரார். ஓகேவா? ஸோ அன்றைக்கே இப்போ வந்துட்டு இந்த கேஸ் நடக்கும்போது இதில் ஒரு கேங் இருக்கும், அந்த கேங்கில் ஒரு ஆள் தான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு அன்றைக்கே ஒரு டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டவுட் இருக்கும்போது அந்த கேங்கோட ப்ரொஃபைல் பேஸ் கிரியேட் பண்ணும்ல, அப்படியே விட்டுருவார் அவர். ஸோ அவங்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொன்னாலும் ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி அவங்க ப்ரொஃபைல் அந்த கேங்கோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போதே யாருன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மற்றவங்க எல்லாமே கொண்டார் அவர். ஸோ அது அப்படி போயிடுச்சு. அவங்க வந்து ஒரு பையனை கொண்டிருப்பாங்க. அந்த பையனும் டெட் பாடி கிடைக்கும் போது அது ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்கணும். பட் அது என்ன ஆச்சுனே காட்ட மாட்டாங்க. அப்படியே விட்டுறாங்க. பையன் யாருன்னு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு பையனை காட்டிருப்பாங்க. அவன் தான் இந்த பொண்ணை கொஞ்சம் இவரோட பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவனை சாவடிச்சிருப்பாங்க. ஸோ அது என்னாச்சு, அது எப்படி டிஸ்போஸ் ஆச்சு, அதுக்கு பதில் இல்லை. அதுக்கப்புறம் எங்கே வருதுன்னா, லைக் ஒரு ஏரியாவில் முதலே சொல்லுவாங்க இந்த ஏரியா சிசிடிவியே கிடையாது, ஓஎம்ஆரில் வேலைனாலும் தூக்கிட்டாங்க அப்படின்னு முதலே ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சீன் பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல போயிட்டு உங்கள் சிசிடிவி மட்டும் எனக்கு கிடைக்கல, மற்றெல்லாம் கிடச்சிச்சு அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு அது பெருசாக எனக்கு புரியல அந்த இடத்துல. அவர் சொல்லுவார், எனக்கு இந்த டெக்னீஷியன் பையன் இல்லை, அந்த பையன் வருமானம் எடுத்துறேன் அப்படிம்பாங்க. ஸோ இப்படி ஒரு காரணம் சொன்னாங்கன்னா போலீஸ் கேட்டு போயிடுவாங்களா? போக மாட்டாங்களா? அவங்க ஆளுங்க வச்சா எடுக்கலாம். ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் 5 நிமிஷம் ஆகுமா? அது படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி அதுக்கு ஒரு இன்டர்வல் சீனும் வரும். அதுக்கு பெரிய ரெலவன்ஸ் பெருசாக எனக்கு ஃபீல் ஆகாத படத்தில், பட் அது ஒரு சீன். இப்படி நிறைய இடங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்டே அந்த பையனை கூப்பிட்டு க்ளீனாக சொல்லிருந்தானா அங்கேயே அந்த படம் முடிஞ்சிச்சு. இதுலேயே மிகப்பெரிய காமெடி என்னென்னா, சசி இப்போ நம்ம ஒருத்தர் லவ் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம்? அவங்க பர்த்டேக்கு நம்ம தேடி கடையில் போயிட்டு நல்ல பொருளாக வாங்கி கிஃப்ட் பண்ணுவோம். இது அப்படி இல்லை. இந்த ஃபோட்டோகிராஃபர் பையனுக்கு இன்னொரு பொண்ணு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ப்ரப்போசல் பண்ணி கிஃப்ட் பண்ணியிருக்கோம். அப்போ சொல்ல நான் வந்து ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், இப்படி பார்க்கல அப்படின்பா. சரி ஓகே சொல்லி கிஃப்ட்டை ஃப்ரெண்டாக வாங்கி இந்த கிஃப்ட்டை அவன் லவர் கொடுப்பான். ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி கொடுத்த கிஃப்ட்டை ப்ரப்போஸ் ரிஜெக்ட் பண்ணி அந்த கிஃப்ட்டை வாங்கி தன் லவரை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அது ரொம்ப பயங்கரமான தூய்மையான ட்ரூ லவ்னு வேறு சொல்கிறான். அது பரவாயில்ல, பட் ஸ்டில் ஒருத்தர் கிஃப்ட் இன்னொருத்தர் கொடுப்போமா? நம்ம ஜெனரலாக ஐடியலி யாரும் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொடுக்கும்போதே சொல்லும், நீ வந்து வேற லவ் பண்ணால் அவனை கொண்டுருவேன் அப்படிலாம் வந்து பொண்ணு சொல்லும்.
அட்லீஸ்ட் அந்த கதையவாது அவன் சொல்லியிருக்கணும், இல்லை அந்த கதையை அவர் கேட்டாவது இருக்கணும். ஸோ அந்த சீனை அப்ரப்டாக விட்டாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயத்த அப்ரப்டாக விட்டு போகிறனால தான் படத்தோட இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது கொஞ்சம் டைட்டாக இல்லை, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தோணல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இவனாங்கிற கேள்வி நமக்குள்ளே வரணும்ல. இடையில மட்டும் ஒரு போர்ஷன் நம்மளுக்கு தோணும், அந்த ஒரு ஸ்விம்மர் பையன் இருக்கான்ல, அவன் தங்கச்சியாக இருக்குமோ அப்படின்னு இடையில ஒரு நிமிஷம் நம்மளுக்கு தோணும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் தூரம் போச்சே தவிர மற்றபடி வேறு எங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனோ இல்லை இவனா இருக்குமோ அவனா இருக்குமோ அப்படிலாம் தோணவே இல்லை. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டாக இல்லை, அந்த அளவுக்கு ஒரு லேக் நிறைய இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஓவராலாக ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், இன்வெஸ்டிகேஷன் பிடிக்கும் நீங்கள் பார்க்கலாம். பட் இன்வெஸ்டிகேஷன் அந்த அளவுக்கு ஒரு எங்கேஜிங்காக, இப்போ நம்ம தீரன் பார்க்குறோம், இல்லைனா நம்ம வந்துட்டு இந்த படம் பேர் போர் தொழில் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் கோர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், பயங்கர நெக் டு நெக் போகுது. இல்லைனா நம்ம அசுரன் இல்லை சாரி, இந்த படத்தோட பேர் வந்து போச்சு, ராட்சசன் சாரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நெக் டு நெக் பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன்னா அப்படி எதுவும் இல்லை. இன்வெஸ்டிகேஷன் நிறைய தோய்வு இருக்குது அப்படின்னு தோணுச்சு. பட் ஓவராலாக நாட் அ பேட் மூவி. பட் இந்த மாதிரி லாஜிக்கல் எரர்ஸ் படத்தில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் மெட்ராஸ் பாய்ஸ், லவ் யூ ஆல்.